ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இணையதளத்தில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம தளபதி விஜய் தான் வந்து 2027 எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு நடிகர் தனுஷ் சொன்னதாக வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இணையதளத்தை பரவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகர் விஜய் வந்து தற்போது அரசியல் கட்சியை தொடங்கி 2026 தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமாக வந்து பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஊருக்காக போயிட்டு வந்து அவரோட பிரச்சாரத்தை வந்து அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திமுக மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பற்றி வந்து நிறைய ஒரு கலாச்சிக்கிட்டு அவங்களோட விமர்சனங்களை முன் வச்சுட்டு தான் வந்து நம்மளோட தளபதி விஜயோட கேம்பெயின் வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ வந்து நேற்று வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப பெருசாக ஒரு நடந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச்னால் வந்து கண்டிப்பாக இட்லி கடை ட்ரெய்லர் லான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கேம்பெயின் முடிஞ்ச கையோடு அங்கே இருக்க மக்கள் அப்படியே வந்து இட்லி கடையோட ட்ரெய்லர் லான்ச்சுக்கும் போயிட்டாங்க அப்படின்றனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு அந்த ட்ரெய்லர் லான்ச். அப்போ வந்து அந்த ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து நடிகர் தனுஷ் பேசவில்லை, இது வந்து நடிகர் பார்த்திபன் தான் பேசியிருக்காங்க. ஸோ அதாவது விஜயம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம், ஜெயம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றது பார்த்திபன் வந்து ஆடியன்ஸை பார்த்து சொல்லும் போது ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து டிவிகே அப்படின்ட்டு கத்தி அந்த ஒரு விஷயம் இணையதளத்தில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சுங்க. அண்ட் மெயினாக வந்து தளபதி ஃபேன்ஸ் பற்றியில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.